ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபெரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க மாஸ்டர்ஸ் அண்ட் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அடுத்த எபிசோட் என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கை பிடிச்சிட்டு அந்த லெட்டரை படிப்பார். அப்போ அவரால் தெளிவாக படிக்க முடியும். அவர் ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போவார். அதுக்கப்புறம் அவராக ரியலைஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை எழுப்பி விடுறாரு. எழுப்பி விட்டுட்டு வா, மேனேஜர் கார் கொண்டு வர சொல்லியிருக்கேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோயின் எந்திரிச்சிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சிருக்காங்க. உங்கள் பக்கத்தில் படுத்து தூங்கினாவே எனக்கு நல்லா தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷோல்டர் மேலே சாஞ்சி திரும்பவும் தூங்குறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு உனக்கு இன்னைக்கு டேட் இருக்குன்னு சொன்னீங்க, என்ன மறந்துட்டு ஜாலியாக இருக்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. ஹீரோனியும் ஆமா எனக்கு இருக்கு இல்லை இன்னைக்கு டேட் வேறு போகணும், காங்கு வேறு வெயிட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு வராங்க. அப்போ அங்கே ஷாப்போட ஓனர் வந்துட்டு அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ ஹீரோனியை வாங்கிட்டு வந்துட்டு இங்கே பாருங்க, அந்த ஷாப் ஓனர் வந்து நமக்கு இந்த கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட் ஃபேன் இருக்கு இல்லையா, அதை வந்து காட்டுறாங்க. பேரா வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு உங்களோட பேரா எதையுமே நான் வச்சுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ ஹீரோனே வந்துட்டு ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி என்ன கிளம்பாமல் இருக்க, கிளம்புன்னு சொல்கிறாரு. நீங்கள் நீ ட்ராப் பண்ண போகிறது இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, உன்னால இன்னைக்கு நான் சாகுற வரைக்கும் போயிட்டேன், அதனால் நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு டயர்டாக இருக்குது, நீ இங்கேருந்து கிளம்பி போய்க்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோனையும் ஒரு மாதிரி சோகமாக நின்றுருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நான் இன்னைக்கு சாகர நிலைமைக்கு போனதுக்கு காரணமே நீ தான், அதனால வந்து இனிமேல் உனக்கும் எனக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம், அந்த பவுண்டரிஸை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், அதனால வந்து உன்னோட இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன், அது மாதிரி நீயும் வந்து எந்த விஷயத்துலையும் என்னை இன்வால்வ் பண்ணக்கூடாது, உனக்கு வந்து இந்த எல்போ வரைக்கும் தான் உனக்கு என்னோட கையில் வந்து தொடறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன், அதை தாண்டி நீ எங்கேயுமே தொடக்கூடாது, உனக்கு ஏதாவது சேஃப்டி தேவைப்படுதுன்னா என் கையை மட்டும் நீ இந்த எல்போ வரைக்கும் வேணா தொட்டுக்கலாம், மற்றபடி நீ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை நீங்கள் கோஸ்ட்டுக்கெல்லாம் பயப்பட மாட்டீங்கிறனால தான் உங்களை நான் இன்வால்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான், நான் இப்போவுமே கோஸ்ட்டுக்கெல்லாம் பயப்படல, உன்னை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காரில் ஏறி போகிறாரு. மேனேஜர் வந்துட்டு ஏன் காங்ஷில் வரலையான்னு கேட்கும்போது அவள் டேட்டுக்கு போகிறாலாமா, நம்ம போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோனையும் வந்துட்டு கரெக்ட் தான், அவர் என்னாலும் இன்னைக்கு செத்துருப்பாரு, இனிமேல் நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கணும், அதனால தான் அவர் கோவப்படுறாருன்னு சொல்லி பேசிட்டு அவங்க எப்படியும் வந்து அந்த மியூசிக்கல் ஷோ நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ அங்கே பார்த்தா ஐரின் வரா. வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஏன் இன்னைக்கு நீ மியூசிக்கல் ஷோ தான் பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் நீயும் அதுக்கு தான் வந்தியா அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் அதுக்கு தான் வந்தேன், ஆனால் அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயத்த நான் பார்த்தேன், அதனால நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து ஹீரோயின் வந்துட்டு என்னை பார்த்தா கண்டுக்காமல் போயிடுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ எனக்கு ஹாய் சொன்னப்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. இப்போ ஐரின் வந்துட்டு காங்கு சொன்னதை யோசிச்சு பார்க்குறா. காங்கு என்ன சொல்லியிருப்பானா, நான் வந்து சிஇஓ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன், அவர் கூட யார் பழகினாலும் அவங்க சேஃபானவங்களான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு காங்கு சொல்கிறான். அப்போ ஐரின் வந்துட்டு ஓ நீ அதனால தான் காங்ஷில் கூட பழகிட்டு இருக்கியா, சரி ஓகே நீ என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. இப்போ அதை யோசிச்சு பார்த்துட்டு இவ பாவம் அவன் டேட்டு தான் கூப்பிட்டுருக்கான்னு நினச்சிட்டு வந்திருக்கா, ஆனால் அவன் எதுக்காக பழகிறான்னு கூட இவளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினும் காங்கு கிட்ட போயிட்டு சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காங்கு பரவாயில்ல, ஆனால் நம்ம இந்த ஷோ பார்க்க வேண்டாம், இது நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, அதனால நம்ம வேற எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோ பட்டுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. அப்போ மேனேஜர் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஓகே தானே, இந்த டாக்குமெண்ட்லாம் எப்படி நீங்கள் படித்து பார்த்தா சைன் பண்ணீங்களா, எப்படி பண்ணீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது எனக்காக காங்ஷில் தான் இதெல்லாம் படித்து சொன்னா, உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இன்னொரு காப்பி அவகிட்ட இருக்குது, நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்போ மேனேஜர் வந்துட்டு இல்லை பரவாயில்ல, அவளே டேட்டில் பிஸியாக இருப்பா, அவளை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ மேனேஜர் நம்ம ஹீரோ வந்துட்டு அவள் என்னத்தை டேட் பண்ண போறா, அந்த இருட்டில் எவ்வளோ நேரம் தான் அவனால் உட்கார முடியும், இல்லை ஒரு கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சு ஓடிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ மேனேஜர் வந்துட்டு அப்படி இருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒரு வேளை அவள் ஏதாவது பார்த்து பயந்துருந்தானா உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாள், இப்போ வரைக்கும் ஒரு கால் கூட பண்ணலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவை அதை பார்த்து யோசிச்சுட்டே கோவப்பட்டு இருக்காரு. இப்போ உடனே நம்ம மேனேஜர் இருந்துட்டு இருந்தாலும் வந்து கான்சில் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கால, என்ன இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பயத்தில் இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, என்ன டேப்லெட் போட்டிங்களா, இதெல்லாம் அவள் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கணும்ல, அட்லீஸ்ட் வந்து உங்களை வந்து நேரில் வந்து பார்த்துருக்கணும், அவள் டேட்லாம் போயிருக்கவே கூடாது அப்படிலாம் சொல்லி நம்ம மேனேஜர் வந்து வேணும்னே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம மேனேஜருக்கு ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி இருக்குது, தும்பிகிட்டே இருக்காரு. என்னாச்சுன்னு கேட்கும்போது கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி ஓகே நீங்கள் போய் நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வைக்கிறேன், டாக்டரை போய் மீட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. சரி ஓகே எனக்கு பதிலாக ஒர்க் பண்ணுறதுக்கு வேறு யாராவது நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறேன்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த தூங்குறதுக்காக டேப்லெட்லாம் போட்டு வந்து படுக்கிறாரு. நான் டேப்லெட்லாம் போட்டேன், அதெல்லாம் நல்லா தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தூக்கமே வரல. எனக்கு தூக்கமே வரல, ஆனால் இவன் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காளா, ஃபோன் கூட பண்ணல பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினச்சி திட்டிக்கிட்டே அவர் படுத்து தூங்குறாரு.
இப்போ வந்து நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயினியை வந்துட்டு காங்கு வந்து ஒரு ரிவருக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த தண்ணியில் அந்த பேயெல்லாம் இருந்தால் ரொம்ப பயம். யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. காங்கு வந்துட்டு என்னாச்சு ஏன் பயப்படுறேன்னு கேட்கும்போது, இல்லை நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த இடத்துக்கு வந்தப்போ நான் தண்ணிக்குள்ளே ஒரு மூழ்க போயிட்டேன், ரொம்ப இறக்குற ஸ்டேஜுக்கு போயிட்டேன், எனக்கு அது ரொம்ப பயமாக இருக்கும், அதனால் இந்த இடத்துக்கு மட்டும் வர வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே காங்கு வந்துட்டு சரி ஓகேவா, அங்கே ஒரு ஃபவுண்டைன் இருக்குது, அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அப்போ அவங்க வெளியே வந்து நடந்துட்டு இருக்கும் போதே அங்கே வந்து ஒரு ரேஸ் ஓடுற பேய் ஒன்று வருது, ஒரு அங்குளோட பேய். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் பயப்படுறாங்க. பயந்துட்டு நம்ம இந்த பக்கம் போக வேண்டாம், இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ காங்கு வந்துட்டு அங்கே ஒரு பைசைக்கிள் இருக்குது, அதை எடுத்து ஓட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க 2 பேர் ஓட்டுற மாதிரி ஒரு பைசைக்கிள் இருக்கும், அதை எடுத்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்பவும் வந்து அந்த அங்கிளோட பேய் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்கு. அது நம்ம ஹீரோயினையும் போ ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாத போன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனாலும் அந்த பேய் ஒரே ஒரு டைம் ப்ளீஸ்னு கெஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. இப்போ அந்த பைசைக்கிளில் ஓட்டி முடிச்சதுக்கப்புறமா இன்னைக்கு நல்லா இருந்ததில்ல இப்படிலாம் சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க காங்கு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வாட்டர் வேணும், கொஞ்சம் நீ வாங்கிட்டு வரைய ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு காங்குவும் அங்கே போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பேய்க்காக ஹெல்ப் பண்ணலான்னு போகிறாங்க. அந்த பேய் என்ன கேட்டிருக்குன்னா, ஒரே ஒரு டைம் நான் ரேஸ் ஓடி வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே ஒரு கப்பல் இருப்பாங்க, அந்த கப்பல் கிட்ட வந்துட்டு அந்த டஸ்ட்பின்ல இருந்து ஒரு ரோப் மாதிரி ஒன்று எடுத்துட்டு அது 2 பேரையும் பிடிக்க சொல்லிட்டு 1 2 3 எண்ணி கன்லாம் வந்து ஷூட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணி அந்த அங்கிளை வந்து ஓட வைக்கிறது. ஓட வச்சு அந்த அங்கிளும் வந்து அந்த ரோப்பை வந்து கிராஸ் பண்ணோடனே வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் அந்த அங்கிளுக்கு கிடச்சிருது. உடனே நம்ம ஹீரோயினே வந்துட்டு சூப்பராக ஓடுனீங்க, நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, இப்போ இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு அந்த கப்பல் இருந்துட்டு என்ன இது லூசுக்கிட்ட வந்து மாடிக்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினையும் அங்கே வந்துட்டு அந்த ஆத்மாலாம் சாந்தி இருந்து அந்த அங்கிள் போனதுக்கப்புறமா நம்ம காங்குவும் மீட் பண்ண வராங்க. காங்கு வந்துட்டு எதுக்காக நீ வந்த, நான் தான் உன்னை வெயிட் பண்ண சொன்னேன்னு சொல்லும் போது, இல்லை நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன் அதனால தான் சொல்லிட்டு இப்போ திரும்பவும் வந்து வா அங்கே ஒரு வாட்டர் ஷோ நடக்குது, நம்ம அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறான். இப்போ ஹீரோயின் வந்துட்டு டேட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு தண்ணியில் இந்த பேய் ரொம்ப பயமாக இருந்துச்சு, பேசாமல் ஹீரோக்கு ஃபோன் பண்ணி பேசலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வேண்டாம், அவர் வேறு ஏற்கனவே என் மேலே கோபமாக இருந்தார், இப்போ ஃபோன் பண்ணால் ரொம்ப திட்டுவாருன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ அந்த ஹேண்ட் ஃபேன் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அவர் என்னால் நிறைய கஷ்டப்பட்டார் போல இருக்கு, அந்த பேய்க்குள்ளலாம் அவர் அதனால தான் இன்வால்வ் ஆக வேணாம்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ ஃபோன் பண்ணுறாரு ஹீரோயினுக்கு. அவர் ஃபோன் பண்ணோடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருது. ஃபோன் எடுத்து நம்ம ஹீரோட்ட, நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா வந்து நானே உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் என் மேலே கோவமாக இருப்பீங்கன்னு தான் பண்ணலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் உங்ககிட்ட சும்மா வந்து இப்போ பேசுறதுக்காகலாம் ஃபோன் பண்ணல, இப்போ அந்த மியூசிக்கல் ஷோக்கு போனேன்ல, அது வந்து நான் திரும்ப வந்து நம்ம மாலில் போடணும்னு நினைக்கிறேன், இந்த ஃபெஸ்டிவலுக்காக போடணும்னு நினைக்கிறேன், அது எப்படி இருந்துச்சுன்னு கேட்கணும்னு தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் அந்த ஷோவை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷமாகுது. அப்போ அந்த ஷோக்கு அவர் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை நாங்கள் வேற இடத்துக்கு தான் போனோம், அந்த வாட்டர் ஷோக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோ மூஞ்சி திரும்பவும் தொங்கிடுது. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கேயும் வந்து நிறையா பேய்ங்களாம் வந்துச்சு, என்னால் நார்மலாகவே இருக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிலாம் சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது திரும்பவும் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு நினச்சேன் நீ வந்து அங்கே சந்தோஷமாக இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்துட்டு நான் உங்களுக்கே கால் பண்ணணும்னு நினச்சேன், ஏதாச்சும் பேய் வந்தால் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன், நீங்களாவே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போதே, நான் மியூசிக்கல் ஷோக்கு பார்த்தியா என்னன்னு கேட்கலாம் தான் பண்ணேன், அதான் நீ பார்க்கலன்னு சொல்லிட்டேல, சரி வெய்யின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்பா ஒரு வழியாக சந்தோஷமா இல்லைங்க, அது எனக்கு போதும்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ நல்லா தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹீரோ போய் தூங்க போயிடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு எப்படியோ கால் பண்ணாரு, இவர்கிட்ட பேசினதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு எனக்கு ரொம்ப கம்மியான இடம் தான் கொடுத்துருக்காரு, அது எப்படி எனக்கு பத்தும், நான் பேயை பார்த்தா உடனே போய் அந்த கையவே எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு அந்த சின்ன பையனை காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் அந்த பொம்மையை கொண்டு வந்தது இல்லையா, அந்த பொம்மை கூட வச்சுட்டு ஏதோ வந்து ராக் பேப்பர் சிசர் எல்லாம் விளையாண்டுருக்கான். அப்போ அந்த பெரிய பையன் வந்துட்டு இவன் என்ன தனியாவே விளையாண்டுருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி உனக்கு உடம்பு வேற சரியில்லை, நீ சாப்பாடும் சாப்பிட மாட்டேன்ற, நான் போய் பிரெட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பையன் போறான். ஆனா வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து நம்ம ஹீரோயின் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கதவை வந்து தட்டுறான். தட்டிட்டு ஒன்று வெளியே வாங்கக்கா, ரொம்ப பெரிய பிரச்சனை, அவனுக்கு ஏதோ ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிடுறான். நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு என்னன்னு போய் பார்க்கலான்னு போகும்போது அவன் ரொம்ப மாதிரி சேடா இருக்கான், அவனுக்கு வயிறு வலிக்குதுன்னுலாம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி டேப்லெட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த டைம்ல வந்து நான் போய் எங்க அம்மாவை கூப்பிட்டு வரேன்னு அந்த பையன் போயிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்துடுறான். இப்போ அவங்க அம்மாவும் அந்த பையனும் சேர்ந்துட்டு எல்லாம் 3 பேர் சேர்ந்து அழுகுறாங்க. அழுதுட்டு சரி அழுகாத, நான் போயிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சின்ன பையனை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எப்படியோ அவங்க அம்மா வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த பொம்மைக்குள்ள வந்து 3 பேய்ங்க வந்துட்டு உட்காந்து பேசிட்டு இருக்குதுங்க. இல்லை நம்ம சொல்ற மாதிரிலாம் அந்த பையன் செய்ய வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப பாசமாக தான் இருக்காங்க, அவனை கட்டியெல்லாம் பிடிக்கிறாங்க,
எப்படி அவன் வந்து நம்ம சொல்றதெல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு நீங்க 3 பேர் தான் இதெல்லாம் நடந்ததுக்கு காரணமா, நில்லுங்கன்னு சொல்லி துரத்திட்டு போறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த பொம்மைக்குள்ளார போய் அந்த பேய்ங்க பூந்துருது. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டுல வச்சுக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து மேனேஜர் கூட வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த பொம்மையை கொண்டு போய் காட்டுறாங்க. இங்க பாருங்க, இந்த பொம்மையை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த பொம்மைக்குள்ளார 3 பேய் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் கையை காமிச்சு, இந்த அவனோட ஜோன் இது வரைக்கும் இருக்குது, ஜோன்ல இது வரைக்கும் தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு இல்ல, நான் பயப்படுறதுனால இங்க வரல, இதை வந்து உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு உனக்கு வேணும்னா இந்த கையை டச் பண்ணிக்கோ, மற்றபடி வேற எதையுமே நீ என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோயின் வந்துட்டு அந்த பொம்மையை கொண்டு வந்து நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ் ரூம்குள்ள வைக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு எதுக்காக கொண்டு வந்து இங்க வைக்கிற, இது ரொம்ப டேஞ்சர்னு சொன்னேன், அப்புறம் எதுக்காக என்னை கொண்டு வந்து இங்க வச்சுட்டு என்னை டேஞ்சர்ல தள்ள பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு இல்ல, நீங்க தான் வந்து இந்த கிங்டம் மால்லேயே ரொம்ப வந்து சேஃபான ஒரு பர்சனு, அதுவும் இல்லாமல் நீங்க தான் இதெல்லாம் கண்டு பயப்பட மாட்டீங்களா, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு நீ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயும் நீ டான்ஸ்ல தள்ள பார்த்துட்டு இருக்க, நேத்து அப்படிதான் என்னை எல்லாரும் சுட்டிருப்பாங்க, ஆனா உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்ல, என்னாச்சு, தூங்குனீங்களா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, மாத்திரை சாப்பிட்டீங்களான்னு ஏதாவது ஒன்னாவது என்கிட்ட நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு நீங்க தானே சொன்னீங்க உங்களை இந்த மாதிரிலாம் வந்து அக்கறையா கேட்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் நான் கேட்கவே இல்லை, நீங்க எனக்கு அது இப்போ அலோவ் பண்ணுவீங்களா, நான் உங்களை வந்து கேரிங்கா பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு என்ன பண்றது, எனக்கு 2 காதுலயும் ஓட்டை இருக்குது, அதனால நீ சொல்றதெல்லாம் கேட்க வேண்டிய நிலைமை இருக்குது, நீ சொல்லு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு நீங்க நல்லா சாப்பிட்டீங்களா சிஓ சார், தூங்குனீங்களா, டேப்லெட்லாம் சாப்பிட்டீங்களா அப்படிலாம் சொல்லிட்டு அக்கறையா கேட்குற மாதிரி கேட்குறாங்க. கேட்டுட்டு ஒரு டேப்லெட், கொஞ்சம் சின்ன சின்ன டேப்லெட் கருப்பாக இருக்குது, அதை எடுத்துட்டு இந்த டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பயமெல்லாம் போயிடும், எப்போவுமே நான் பேயை பார்த்து ஏதாவது பயந்தேன்னா நீங்கள் இல்லாத டைம்லாம் நான் இதாக சாப்பிடுவேன், நல்லா ஹெல்ப்பாக இருக்கும்லாம் சொல்லி நம்ம ஹீரோயின் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீ மெடிக்கலில் கேட்டியா, இதெல்லாம் வந்து உண்மையாலுமே வந்து ரொம்ப கரெக்டான ஒரு மெடிசன் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஆமா, இது நான் ஃபார்மசியில தான் வாங்கினேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிட்டு சரி ஓகே, இந்த பொம்மையை நான் இங்கே வச்சுட்டு போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி டேஞ்சரான விஷயம்லாம் செக்யூரிட்டி டீமில் தான் இருக்கணும், நீ கொண்டு போய் காங்குகிட்டே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இல்லை, அவன் ரொம்ப பயப்படுவான், அவனை நான் பயமுறுத்த விரும்பலை, அவனுக்கு பிரச்சனை வர்றதுக்கு நான் விரும்பலன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே ஹீரோ கோவப்பட்டுட்டு இந்த டேப்லெட்டை கொண்டு போய் அவன் பயந்தானா அவனுக்கு கொடுத்துரு, இந்த பொம்மையும் கொண்டு போய் அவனோட ரூம்லேயே வச்சிருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை துரத்தி விட்டாரு. இப்போ நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு இந்த டேப்லெட் அங்கேயே ஹீரோக்காக வச்சுட்டு இந்த பொம்மையை மட்டும் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்போ நம்ம மேனேஜர் கிட்ட ஒரு டீட்டெயில் கேட்டிருப்பாங்க, அந்த ஹீஜோட ஃபோட்டோ அப்புறம் அந்த நெக்லஸோட ஃபோட்டோலாம் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் வந்து நம்ம மேனேஜரை கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு போய் அவங்க கபோர்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பொம்மை கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் 3 பேர் ஏன் இப்படி பேடாக இருக்கீங்க, நல்ல பசங்களாம் எதுக்காக கெடுத்துட்டு இருக்கிறீங்க, வெளியே வாங்க, முதல்ல பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொம்மை கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அங்கே காங்கு வந்து சடனாக வந்து கதவை திறந்துட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோயின் இப்படி பொம்மைக்கு பார்த்து பேசிட்டு இருக்கும்போது காங்கு வந்துட்டு என்ன நீ பொம்மை கிட்டலாம் பேசிட்டு இருக்க, அன்னைக்கும் பார்த்தேன் நீ வந்து வாலில் பெயிண்ட் இருந்தா அதுகிட்ட பேசுற, டஸ்ட்பின் கிட்ட பேசிட்டு இருக்க, நீ எல்லாத்துக்கிட்டையுமே பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கு சொல்றான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு நீ இதெல்லாம் பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ காங்கு வந்துட்டு ஆமா, ஹைஸ்கூலில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவனும் இப்படிதான் பென்சில் கிட்டலாம் பேசிட்டு இருப்பான், அவன் இப்போ எங்க இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன மென்டல் ஹாஸ்பிட்டல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ காங்கு வந்துட்டு இல்லை, அவன் இப்போ நாசால ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவன் ரொம்ப இமேஜினேட்டிவாக இருப்பான், அதனால தான் அவன் அந்த மாதிரி நாசால ஒர்க் பண்ணுறான், இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தான், நீயும் அதே மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கு சொல்கிறான். நம்ம ஹீரோயினே வந்துட்டு ஓ அப்படியான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்போ காங்கு வந்து ஒரு காஃபி குடிக்கிறான். அந்த காஃபி கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹலோ காஃபி, நீ ரொம்ப அழகா இருக்க, பிளாக்கா இருக்க அப்படிலாம் சொல்லி வேணும்னே வந்து அவங்க முன்னாடி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ காங்கும் வந்துட்டு சரி நீ காஃபி கிட்ட பேசிட்டே குடிச்சிட்டு நான் அப்புறமா உன்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோயினையும் எப்பா இவனை சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க சிஸ்டர்கிட்ட போயிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, காங்கு கிட்ட உண்மையை சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சிஸ்டரும் வந்து அவங்க சமாதானப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து திரும்பவும் பயமுறுத்துற மாதிரி பண்றான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட டிஃபன் பாக்ஸை வச்சு அவங்க மூஞ்சிலேயே அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. அப்போ திரும்பவும் வந்து அவன் வந்துட்டு என்ன பேயை பார்த்த மாதிரி எப்போ பாரு பயந்துட்டே இருக்கான்னு சொல்லி சொல்லும் போது அவங்க சிஸ்டர் வந்துட்டு உனக்கு எவ்வளோ டைம் சொல்றது அவளை பயமுறுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த செக்யூரிட்டி கார்டுக்கு நோஸ்ல வந்து ப்ளீட் ஆகுது. உடனே அவங்க சிஸ்டரும் வந்துட்டு அதை தொடச்சு விட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ளீடெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு என்ன நீ அடிச்சு ரத்தமே வந்துருச்சா, இது ஒரு அசால்ட் தெரியுமா, நான் நீ போயிட்டு கேஸ் கொடுக்க போறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு ஒரு இடத்துல பயந்து நின்றுட்டு இருக்காங்க. எதுக்காக நான் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பயப்படுறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம மேனேஜரும் ஹீரோ வராங்க. மேனேஜர் வந்துட்டு அவ எதுக்கோ பயந்துருக்கான்னு நினைக்கிறேன், போய் பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல, இதுக்கு மேல நான் கிட்ட போற மாதிரி இல்ல, ஏற்கனவே நிறைய ஹெல்ப் பண்ணிட்டேன் அவளுக்கு, இதுக்கு மேல நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப நம்ம மேனேஜர் போயிட்டு ஹீரோக்காக ஒரு டாக்குமெண்ட் படிச்சு சொல்லிட்டு இருக்கும்போது அவரால் இருமல் அடக்கவே முடியல, ரொம்ப இருமலா இருக்கு, அவரால் முடியல சுத்தமா. அப்ப ஹீரோ வந்துட்டு உன்னால முடியலன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சரி ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு பதிலா வேற ஒரு ஆளை வச்சு நீங்க சமாளிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் விட்டுட்டு போறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் ஏற்கனவே நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன், செக்ரட்டரி எல்லாம் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு நம்ம ஹீரோக்காக வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு சொல்லிடுறாங்க. அப்ப வந்து மீட்டிங்க்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்ம அங்கிள் காட்டுறாங்க. அங்கிள் வந்துட்டு அவங்க மேனேஜர் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, அவன் வந்துட்டு இந்த காங்கிரஸ்ல வந்து உங்க மேனேஜராகவே ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு அவன் அவ்வளோ இடம் கொடுக்குறானா என்னமோ தெரில. ஏன்னா அவங்க ஆன்ட்டிக்கு இந்த விஷயம் பிடிக்காது, அவங்க அப்பாவுக்கும் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இவனுக்கு அவங்க அப்பாவை கண்டாவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட அவன் அதிகமாக வெறுக்கிறது அவங்க அப்பாவை மட்டும்தான். என்ன நடக்க போதோ தெரில அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஆன்ட்டி காட்டுறாங்க. ஆன்ட்டி வந்து ஐரின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அவன் வந்து அவங்க அப்பா மேலே ரொம்ப கோபமாக தான் இருக்கான். அதுக்கு என்ன காரணம்னா அந்த ஹீஜோ வந்து இறக்குறதுக்கு காரணமே அவங்க அப்பான்னு அவன் நம்புறான். ஏன்னா ஹீஜோவை கடத்தி வச்சிருந்தப்போ அவங்க வந்து பணம் கேட்டிருந்தாங்க, அதை வந்து அவங்க அப்பா கொடுக்காம விட்டுட்டாரு. அதனாலதான் அவனை கொண்டுட்டதா இவன் நம்பிட்டு இருக்கான். அதனாலதான் இவ இவ்வளவு கோபமா இருக்கான் அவங்க அப்பா மேலன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்ட்டி வந்து ஐரின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் வந்துட்டு அங்கே மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது காங்கு வந்து சிசிடிவி வழியாக பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த செக்யூரிட்டி கார்டு போயிட்டு பார்த்தீங்களா, அவரோட வந்து மேனேஜர் இடத்தையே திரும்பவும் வந்து நம்ம ஹீரோயினுக்காக கொடுத்துருக்காரு, பாத்தியா அவங்க 2 பேரும் எவ்வளவு க்ளோஸா இருக்காங்கன்னு, கொஞ்சம் அவகிட்ட இருந்து தள்ளியே இருங்கன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டு சொல்றான். அப்ப காங்கவும் வந்து சிரிச்சுட்டே இருக்கான். உங்களுக்கு புரியல என்ன அவளை பத்தி, நீங்க நிறைய அவனால வந்து கஷ்டப்பட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் மீட்டிங் ஹால் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு நீங்க சும்மாவே தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன், சிஇஓனா சும்மா தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளோ வேலை செய்யறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு நீ உன்னோட வேர்ல்டுக்குள்ளாரே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும், வெளியில வந்து பார்த்தாதான் தெரியும், வா காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போறாரு. அப்போ மீட்டிங் ஹாலில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினையும் போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க. மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு எல்லாரையுமே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஒரு சீட்ல வந்து ஒரு பேய் உட்காந்துருக்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. திடீர்னு காணாம போயிடுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எங்கன்னு சொல்லி தேடிட்டே இருக்கும்போது பார்த்தா பக்கத்துலேயே வந்து உட்காந்துருது. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பயந்துட்டு திரும்பி உட்காந்துட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறாரு அங்கே ஏதோ பேய் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ எந்திரிச்சு போய் நம்ம ஹீரோயினை தொடுறாரு. அப்போ அங்கே இருக்கிற பேய் வந்து மறைஞ்சு போயிடுது. இப்போ நம்ம மீட்டிங்ல இருக்கிற எல்லாருமே இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போய்க்கிறாரு. இப்போ அங்கிளும் வந்துட்டு இவங்க பண்றதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டே இருக்காரு. ஏன்னா இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு நம்ம அங்கிள் நினைச்சிட்டு இருக்காரு இல்லையா, அதனால. இப்போ மீட்டிங் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது. இப்போ மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு, ஏன்னா நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நான் மேனேஜர் வந்ததுமே இந்த டீட்டெயிலாம் அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெலஸ்கோப் வழியே ஒரே ஒரு டைம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் அதில் பார்க்குறாங்க. அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு சரியா எதுவுமே தெரில. ஆனால் நம்ம ஹீரோ போயிட்டு பின்னாடியே நின்றுட்டு நம்ம ஹீரோயினிக்கு வந்து இங்கே பாரு, இங்கே தான் வந்து அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பெரிய மாலு, இங்கே பாரு இங்கே வந்து காரோட எக்ஸிட் இருக்கு, காரோட என்டர் இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினியும் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினி அந்த பக்கமாக தள்ளாமையே அவரே வந்து ஹீரோயினியை பக்கத்தில் வச்சுக்கிட்டே அவரும் பார்த்துட்டே இருக்காரு. இந்த மாலை விட நான் பெருசாக ப்ராஃபிட் பார்க்கணும், அதுக்கு தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லி பேசிட்டே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. உடனே ஹீரோயின் வந்து தள்ளி போயிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு ஏன் என்னாச்சு, ஏதாவது பார்த்து பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை நான் அந்த ரூம்ல பார்த்த பேய் நினச்சிதான் பயந்துட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோவும் வந்துட்டு நீ ஒரு விஷயத்த மறந்துடுற, நீ வந்து என்னை வெறும் வந்து கான்கிரீட்டாக தான் பார்க்குற, நீ வந்து ஒளிஞ்சிக்கிறதுக்காக பேயை பார்த்தா ஒளிஞ்சிக்கிறதுக்கான ஒரு கான்கிரீட் மாதிரி நீ பார்க்குற, என்னை ஒரு மனுஷனாவே நீ பார்க்க மாட்டேன்ற, முதல்ல நீ வந்து என்னை மனுஷனா பார்க்க கற்றுக்கோ, அதுக்கப்புறமா நீ சிஇஓவோ பார்க்க கற்றுக்கோ, அதுக்கப்புறம் தான் உனக்கு எல்லாமே புரியும், வெறும் நீ ஒரு கான்கிரீட் மாதிரி நீ பார்த்தீங்கன்னா உனக்கு எதுவுமே புரியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. வா நம்ம கிட்ஸோட ஈவெண்ட் பார்க்க டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ ஹீரோனையும் வந்துட்டு ஏன் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு
அவனை கான்கிரீட் மாதிரி நான் பாக்குறேன்னா அச்சோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட பேசுறதுக்காக போறாங்க. போயிட்டு ஹீரோ கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நான் ஒன்னும் உங்களை கான்கிரீட் மாதிரி பார்க்கல, நான் உங்களை ஒரு மார்பிள் கல் மாதிரி பாக்குறேன், அதுவும் வந்து ரொம்ப குவாலிட்டியான மார்பிள் மாதிரி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு என்ன இதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு இல்ல நான் வந்து உங்களுக்கு ஒரு பொக்கிஷமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் பக்கமா வந்துட்டு இது ஒன்றும் நார்மலான மார்பிள் கிடையாது, இந்த வேர்ல்டுலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான மார்பிள், இது வந்து ரெகுலரான எந்த உமனுமே வந்து டச் கூட பண்ண முடியாது, ஆனால் நீ ஸ்பெஷல் ரேடாராக இருக்கிறனால தான் உனக்கு இந்த ஒரு கையை மட்டும் டச் பண்ணுறதுக்கு நான் பர்மிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் அங்கே வந்து கோவமாக போகும்போது நம்ம ஹீரோயின் நிறுத்தி இவர் இது ஒரு விஷயத்த மட்டும் மறக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து போகிறத பார்த்துட்டு காங்கு வந்து அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஐரின் வந்துட்டு என்ன நீ திரும்பவும் ஸ்பை வேலையை பார்த்துட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ காங்கு வந்துட்டு இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு கூட வேற ஒரு பையன் போகிறத பார்த்தா நமக்கு பொறாமையாக இருக்கும் இல்லையா, அந்த ஜெலஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ஐரின் வந்துட்டு நீ தான் அவளை சும்மா பொய் சொன்னேன், அவளை உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லும் போது நான் அந்த மாதிரிலாம் சொல்லலையே, நான் வந்து சிஇஓவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதா என் வேலை, ஆனால் காங்ஸுங்கிறது எனக்கு வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்துட்டு எதுக்காக நீ என்னையவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு காங்கு கேட்கும்போது இல்லை நான் வந்து சும்மா தான் வந்தேன், நான் என்ன இவ்வளோ பெரிய பணக்கார டாப் ஸ்டார் பொண்ணு, நான் உன்னை மாதிரி ஒரு சேலரி மேனை நான் லவ் பண்ணுறேன்னு நீ நினைக்கிறியா, அதுக்காக தான் நான் பின்னாடி வந்துட்டே இருக்கேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஐரின் சொல்கிறா. அதுக்கு காங்கு வந்துட்டு நீ டாப் ஸ்டார் மாதிரியே இல்லையே, ஏதோ பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ நான் என்னது நீ பார்த்து பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி தெரியுதா, நான் எவ்வளோ பெரிய டாப் ஸ்டார் தெரியுமா, நீ வெறும் சேலரி மேனாக இருந்துட்டு நீ எவ்வளோ வந்து அசிங்கப்படுத்திட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ காங்கு போய் கிட்ட போயிட்டு நீ டிவி பார்க்கறதுக்கு தான் நல்லா இருக்க, நேரில் ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இப்போ ஐரின் வந்துட்டு இவன் நீ நல்லா இருக்கன்னு சொல்கிறானா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் வந்துட்டு அந்த கிட்ஸுக்கான ஈவெண்ட் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு நம்ம ஹீரோ வந்து சந்தோஷத்தில் சிரிச்சுட்டே இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கு கிட்ஸுன்னு தான் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு ஆமாம் பின்ன கிட்ஸுனால எத்தனை பேர் என்ன பொருளெல்லாம் வாங்குறாங்கன்னு பார்த்தியா, அம்மா அப்பா வாங்கி தராங்க, தாத்தா பாட்டி வாங்கி தராங்க, அங்கிள் ஆண்டி வாங்கி தராங்க, சித்தி சித்தப்பா வாங்கி தராங்க, எல்லாருமே வந்து இந்த குழந்தைக்காக எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க, அது எல்லாமே என்னோட மாலில் வாங்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், அதனால தான் எனக்கு கிட்ஸ்னா பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஓ அப்போ கூட வந்து நீங்கள் இந்த உங்களுக்கு காசு வருங்கிறதுனால தான் கிட்ஸு பிடிக்கும்னு சொல்கிறீங்களா, சரி ஓகே, ஆனால் என்னோட மோட்டலில் வந்துட்டு ஒரு லேடி அவங்க குழந்தைங்களுக்காக ₹1 கூட செலவு பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே அப்போ நீ அவங்களுக்காக வாங்கி கொடு, உன்னோட வேலட்லேருந்து பணம் எடுத்து வாங்கி கொடுன்னு சொல்கிறாரு. இல்லை நான் வேறு ஏதாவது நல்ல கடையில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு இந்த பொம்மையை எங்கேயாவது நான் தூக்கி வீசணும், எங்கே தூக்கி வீசுறதுன்னு தான் தெரில அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் ரொம்ப பயந்த மாதிரியே இருக்கான். அவங்க அம்மாட்ட போயிட்டு அழுகிற மாதிரியே நான் என் பேக்கை தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. நீயே போய் உன் பேக்கை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இப்போ இந்த பையனும் போயிட்டு எல்லா இடமும் தேடிட்டு இருக்கான். அப்போ ஒரு டேபிள் கல்லில் பார்க்கும்போது அங்கே வந்து அந்த பொம்மைக்குள்ளேருந்து ஒரு பையனோட பேய் வந்து இந்த பையன் சின்ன பையனை கூப்பிட்டு அந்த நம்ம ஹீரோனோட ரூம் கூப்பிட்டு போகுது. அங்கே போன உடனே நம்ம இந்த பையனும் வந்துட்டு எதுக்காக நீங்கள் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொம்மைக்குள்ள இருக்கிற பேயெல்லாம் வந்துட்டு நீயும் வந்து எங்களை மாதிரியே தான் இருக்க, அதனால எங்களை இவங்க கூட கூட்டிட்டு போ, நம்ம ஒன்னா ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இந்த பையனும் வந்து அந்த பொம்மையை எடுத்துட்டு அவங்க அம்மா கூடயே சேர்ந்து கிளம்புறான். இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போறதை வந்து நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்துட்டு இந்த பையன் கையில அந்த பொம்மை இருக்கு, அவன் அதை எடுத்துட்டு போறான் போல இருக்கு, ரொம்ப டேஞ்சரான விஷயம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பொம்மை வாங்குறதுக்காக பின்னாடியே போறாங்க. ஆனா அதுக்குள்ளார அவங்க வந்து மாலை விட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு காங்கு கிட்ட அந்த சிசிடிவில வந்து அவங்களோட ஃபேஸ் காமிச்சு இவங்க வந்து அந்த பொம்மையை எடுத்துட்டு போயிட்டாங்க, அந்த பொம்மை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ காங்கவும் வந்துட்டு அவங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான், அவங்களோட டீட்டெயில் கூட இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயில் எழுதி தரான். எழுதி தந்துட்டு எதுக்காக வந்து நீ இந்த பொம்மை இவ்வளோ இதாக பார்க்குற, வேற பொம்மை தான் வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது இல்லை அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே எனக்கு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்பிடுவேன், ஈவினிங் டைம்ல நம்ம போய் நம்ம ஒட்டுக்கா போய் கூட வாங்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இல்லை அது ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி, அதனால நான் இப்பயே போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இல்லை நீ வந்து நம்ம சிஇஓ கிட்ட வந்து மேனேஜரா இருக்கு இல்லை இன்னைக்கு ஒரு நாள், எப்படி நீ இப்போ அந்த டாலுக்காக அங்கே போறது வந்து கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு நான் எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம சிஇஓக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போறாங்க. அப்போ காங்கவும் வந்துட்டு இந்த பொம்மைக்காக அவ வந்து இந்த மேனேஜர் வேலையை விட்டுட்டு போறாளா, அதை வந்து சிஇஓவும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கு வரா, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காங்க அது ரொம்ப டேஞ்சரு, அந்த பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும், நிறைய பிரச்சனை வரும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் வந்து அந்த கஸ்டமரோட நம்பர் வந்து கொடுக்குறாரு. அப்போ ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோயின் வந்து பேசுறாங்க. இல்லை உங்களோட பையன் வந்து அந்த பொம்மை ஒன்று எடுத்துட்டு போயிட்டான் தெரியாம,
அது ரொம்ப முக்கியமான ஒரு பொம்மை, ப்ளீஸ் அதை மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுக்க முடியுமா, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த லேடியே வந்துட்டு இல்லை அப்படிலாம் எந்த பொம்மையும் என் பையன் ஒன்றும் கொண்டு வரல, ஆனால் ஒரு பேக்கை மட்டும் மிஸ் பண்ணிட்டான், முடிஞ்சால் அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த லேடி வந்து ஃபோனை கட் பண்ணிடுது. இப்போ நம்ம ஹீரோனே வந்துட்டு என்னடா இவங்க ஃபோன் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு விடு, நம்ம கிங்டம் மாலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஹீரோன் வந்துட்டு ஆனால் அந்த பையனுக்கு ரொம்ப பிரச்சனையாச்சு இல்லை, அந்த பையன் ரொம்ப சின்ன பையன் வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்கிட்ட அட்ரஸ் இருக்குது, நீங்களும் நானும் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து உனக்கு இந்த கைக்கு மட்டும்தான் உனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கேன், வேற எந்த விஷயத்துலையும் என்னை இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினையும் சரின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக போகலான்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு போகிறாங்க. இப்போ வந்து அந்த சின்ன பையனை காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் வந்து பொம்மை கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இப்போ எங்கள் அம்மா வந்து என்னை அடிப்பாங்களா, நான் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அவங்க அம்மா நினச்ச மாதிரியே இந்த கொடையை எடுத்துகிட்டு வந்து அந்த பையனை போட்டு அடிக்கிறாங்க. எதுக்காக அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி போட்டு ரொம்ப அடிக்கிறாங்க. அந்த பையனும் அழுதுகிட்டே இருக்கான். அதை பார்த்து அந்த பொம்மையோட கண்ணிலேருந்து கூட தண்ணி வருது. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து பேகெல்லாம் மாட்டிட்டு ரெடியாகி உட்காந்துடுறாங்க போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போய் என்னென்னு பேசுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது காங்கு அங்கே வரான். காங்கு வந்துட்டு அந்த சின்ன பையனோட பேக் கிடச்சிருச்சு, இதை வேணா கொடுத்து வேணா நம்ம போய் என்னன்னு பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நானும் வந்து உங்களோட வரேன், அவனுக்காக புது பொம்மை ஒன்று வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் காங்கு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த பேக்ல இருந்து அந்த பையனோட டிராயிங் புக் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வந்து அந்த பையன் வந்து எவ்வளோலாம் கஷ்டப்படுறான், அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க கொடுமைப்படுத்துறாங்கன்னா வரைஞ்சி வச்சிருக்கான். அதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அப்படி ஷாக் ஆகியிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டாலா இல்லையான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. நம்ம ஹீரோனோட ரூமுக்கு வந்து பார்த்தா ஹீரோனி அங்கே காணோம். அப்போ அந்த சின்ன பையனோட பேக் மட்டும் அங்கே இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த பேக் யாருது, அந்த சின்ன பையனோடதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராயிங் புக் எடுத்து அவரும் பார்க்குறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வெளியவே. அப்போ அந்த லேடி வந்துட்டு இந்த குப்பையெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு வெளியே போகுது. அந்த டைமாக பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்குள்ளார போயிடுறாங்க. போயிட்டு அந்த சின்ன பையனோட பேரை சொல்லி கூப்பிட்டே இருக்காங்க. அந்த பையன் எங்கேயுமே காணோம். அப்போ ஒரு ரூமில் போய் பார்க்கும்போது அந்த பொம்மை அங்கே இருக்குது. அந்த பொம்மையை கூப்பிட்டு வெளியவான்னு சொல்லிட்டு அந்த பேயெல்லாம் வெளியே கூப்பிட்டுருக்காங்க. அந்த 3 பையங்களோட பேயுமே வெளியே வந்ததுமே அந்த பையன் எங்கே, சின்ன பையன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த 3 பேயுமே வந்து அந்த கபோர்டை கை காட்டுது. இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து அந்த டிராயிங் புக்கில் பார்க்கும்போது அந்த சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கானா, அவங்க அம்மா எப்போவுமே அடித்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த கபோர்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருவாங்க. இதையெல்லாம் வந்து அந்த பையன் வந்து வரைஞ்சி வச்சிருக்கான். அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் இந்த அளவுக்கு அந்த பையனை டார்ச்சர் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு கபோர்டை ஓப்பன் பண்ணி அந்த பையனை பார்த்தா ரொம்ப சீரியஸாக இருக்கான். சரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த பையனை தூக்கிட்டு வராங்க. அந்த நேரமாக பார்த்து அந்த லேடியை வீட்டுக்குள்ளே வந்துடுது. வந்துட்டு எதுக்காக நீ என் பையனை கடத்திட்டு போற விடுன்னு சொல்லிட்டு பிடுங்குது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ எல்லாம் ஒரு அம்மாவா, அந்த பையனை இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்க, விடு அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ உனக்கு என்ன என் பையன் மேலே அக்கறைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக அடிபட்டு ரத்தம் வருது. இப்போ நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு அந்த லேடியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த பையனை தூக்கிட்டே வெளியே ஓடி வராங்க. கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோவும் அங்கே நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து நிற்கிறாரு. அப்போ நம்ம அந்த பையனை வந்து நம்ம ஹீரோ வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டு கிளம்புறாரு. இப்போ ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணால் அந்த பையன் வந்து ரொம்ப அந்த பையனோட உடம்பெல்லாம் தழும்பாக இருக்குது, காயமாக இருக்குது. டாக்டர்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு என்ன இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்குமே ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் வந்துட்டு ஒரு டெரஸ்க்கு போயிட்டு அந்த பொம்மையை வச்சுட்டு நம்ம ஹீரோயின் அழுதுட்ருக்காங்க. இந்த 3 பசங்களுமே இப்படி தான் இருந்திருக்காங்க. அவங்க சாகிற வரைக்குமே அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஹக் பண்ணி ஆறுதல் சொல்கிறதுக்கோ யாருமே இருக்கல. இந்த பொம்மை மட்டும்தான் அவங்க கூட இருந்திருக்கு. அதனால தான் இந்த 3 பசங்களோட பேயுமே இந்த பொம்மைக்குள்ளார வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்ப அழுதுட்ருக்காங்க. சாரி, உங்களுக்கு யாருமே இல்லாமல் போயிட்டாங்க, உங்களை ஹக் பண்ணுறது கூட யாருமே இல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்ப அழுகுறாங்க. இப்போ அந்த 3 குட்டி பசங்களோட பேயுமே வந்து வெளியே வந்துடுது. வந்துட்டு நம்மளுக்காக அழுகிறதுக்கு ஒரு ஜீவனாவது இருந்ததுன்னு சொல்லி சந்தோஷத்தில் அங்கேருந்து அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சு அந்த குட்டி பசங்களோட ஆவியும் வந்து போயிடும். இப்போ காங்கு காட்டுறாங்க. காங்கு வந்துட்டு பொம்மை வாங்கலான்னு சொல்லிட்டு போகிறான். போயிட்டு அங்கே பார்த்தா அங்கே ஒரு டைனோசர் பொம்மை இருக்குது. அப்போ அந்த ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொம்மை பேர் வந்து காங்சில்லு, அதாவது இது வந்து டூலியோட கேர்ள் ஃப்ரெண்டு, இது வந்து டூலின்னு சொல்லிட்டு 2 பொம்மையை காட்டுறாங்க. இப்போ காங்குவும் இருந்துட்டு ஓ காங்சில்லுன்னு பேரா, சரி ஓகே இது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு 2 பொம்மையும் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு ஹீரோயினை கொடுக்கலான்னு சொல்லிட்டு வரான். அப்போ ரூமில் வந்து ஹீரோயின் இல்லை. உடனே நம்ம காங்கு இருந்துட்டு சரி ஓகே இது வந்து க்ரீன் கலரில் இருக்கிறது டூலி, இது வந்து செக்யூரிட்டி டீமில் எங்கிட்டயே இருக்கும், இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு காங்சில்லு, அது வந்து உங்ககிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக வைக்கிறான். சரி ஓகே நம்ம வந்து லாக்கரில் வச்சிடலான்னு சொல்லிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணால் அங்கே வந்து நம்ம மேனேஜர் கொடுத்த அந்த டீட்டெயிலெலாம் வச்சுருக்க கவர் இருக்கு இல்லையா, அதை பார்க்குறான். சரி எடுத்து பார்க்கலாமான்னு யோசிக்கிறான். இருந்தாலும் வேண்டாம், நம்ம காங்சில் வந்து சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வந்து அதுக்குள்ளார வச்சுட்டு கிளம்பிடுறான்.
இப்போ நம்ம ஹீரோயினி வந்துட்டு மேலே அந்த ஆவிங்கெல்லாம் வந்து ஆத்மா சாந்தி அடைஞ்சு போனதுக்கு அப்புறமா கீழே வராங்க. பேசிட்டே வந்துட்டு இருக்கும் போது அங்கே வந்து போலீஸ் வராங்க. வந்துட்டு உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்கள் தானே அந்த சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்தீங்க, நீங்கள் போய் அவங்க வீட்டை உடச்சி அந்த பையனை வந்து கடத்திட்டு போய் அடித்து கொடுமைப்படுத்தினதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஆன்ட்டியும் ஐரனும் வந்துட்டு நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக வராங்க. வந்துட்டு எங்கள் மேனேஜர் வந்து வேக வேகமாக கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ மேனேஜர் கிட்ட வந்துட்டு எங்கே போனால் ஜூவானை நாங்கள் பார்க்கலான்னு வந்தோம், நாங்கள் வந்து டின்னருக்கு அவனை இன்வைட் பண்ணலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேனேஜர் வந்துட்டு இல்லை இப்போ அவரால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்கிற டீட்டெயிலாக வந்து மேனேஜர் சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. அவங்க வந்து ஜெயிலில் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட சிஓ சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, பேசுங்கன்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு தயவுசெய்து நீ பேசாமல் இரு, உன்னால் நான் என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன், கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம மேனேஜர் போயிட்டு அந்த லேடியை பார்க்கலான்னு போகிறாரு. போயிட்டு நீ இந்த பையனை ரொம்ப வந்து அப்யூசிவாக நடத்தியிருக்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட கிங்டம் மாலோட சைக்காலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் அந்த சைக்காலஜிஸ்ட்னு கேட்கும் போது நம்ம மேனேஜர் வந்து ஐடி கார்டு காட்டுறாரு. நம்ம மேனேஜர் தான் அந்த சைக்காலஜிஸ்ட், அவர் சைக்காலஜிஸ்ட்டாக படிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா எங்கள் லாயர் வந்து உனக்காக வந்து அரெஸ்ட் வாரண்ட் வாங்கியிருக்காரு, உன்னை அரெஸ்ட் பண்ணி இப்போ கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யார் அந்த லாயர்னு கேட்கும் போது அதுக்கு ஒரு ஐடி கார்டு காட்டுறாரு. இவர் வந்து லாயராகவும் படிச்சிருக்காரு. இப்போ வந்து அந்த லேடி வந்து ஒரு அடி அடிச்சுட்டு இப்போ உனக்கு வழினா என்னன்னு தெரியுதா, இந்த பையனை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போக சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த சின்ன பையனுக்கான எல்லா செலவும் நாங்கள் எடுத்துக்கிறோம், எல்லா ஃபீஸும் நாங்களே கட்டிக்கிறோம், ஒரு நல்ல ஹோமில் அந்த பையனை சேர்த்தணும் அப்படின்னு தான் சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காரு. இப்போ காங்கு கிட்ட போய் ஐரின்னு சொல்லிடுறான். இப்போ வந்து அவன் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கான், ஜூவான் வந்து போலீஸில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இப்போ காங்கவும் சரி என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான். இப்போ வந்து நம்ம ஹீரோவும் வந்துட்டு நம்ம மேனேஜர் வந்து வெளியே எடுத்துடுறாரு ஜெயிலிருந்து. இப்போ வெளியே வந்ததுமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப சாரி, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ஜெயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு நீ சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ண, அந்த பையனை காப்பாத்திருக்க, அதனால நீ எனக்கு சாரி சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு தான் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அடிபட்டுறதை பார்த்துட்டு ஹீரோனோட கண்ணத்தை பிடிச்சிட்டு எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த லேடி கூட சண்டை போடும் போது லைட்டாக அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த லேடி நான் சும்மாவே விட மாட்டேன், என்ன தைரியம் இருந்தால் உன்னை அடிச்சிருப்பா, உன்னால உன்னைய கூட பத்திரமா பார்த்துக்க முடியாதா, அடுத்தவங்களுக்கு மட்டும் இப்படி ஹெல்ப் பண்ணுற அப்படின்லாம் சொல்லிட்டு வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோனையும் வந்துட்டு ஹீரோ அவங்க கணத்தை பிடிச்சதெல்லாம் யோசிச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டே போயிட்டு இருக்காங்க ஹீரோ பின்னாடியே. இப்போ வந்து காங்கவும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறான். வந்துட்டு ஹீரோனையும் ஹீரோ ஒன்றா தான் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்த உடனே அவன் ஒரு மாதிரி சேட் ஆயிடுறான். இப்போ ஆயிரம் வந்துட்டு அப்போ ஜூவான் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் வந்து காங்சில் தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ காங்கு வந்து வேகமாக நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு வந்து அந்த பொம்மையை வெளியெடுத்துட்டு அந்த டீட்டெயிலில் வச்சுருந்த அந்த இதை எடுத்து பார்க்கறான். அதில் பார்த்தா அந்த ஃபோட்டோவும் ஹீஜுவோட ஃபோட்டோலாம் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஹீஜுவுக்கு இவளுக்கு என்ன சம்மந்தம், அவன் ஒரு டைம் என்னமோ சொன்னாலேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு டைம் வந்து இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது காங்கு கேட்டிருக்கும் போது சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து இம்பார்ட்டண்டான ஒரு மிஷன் வந்து நம்ம ஹீரோ கொடுத்துருக்காரு, அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு அப்போ இவ ஏதோ ஒரு விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கான், இந்த ஹீஜோ சம்மந்தப்பட்ட விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஹீரோ ஹீரோயின் காட்டுறாங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹேண்ட் ஃபேன் எடுத்து நம்ம ஹீரோட்ட கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு இது அந்த பேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அது பேக்குள்ளே வைக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. சாரி இது உங்களுக்கு வேண்டான்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலான்னு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அதை வாங்கிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயினையும் சந்தோஷமா விசிறிட்டே இந்த ரொம்ப நல்லா இருக்குல்ல, கூலாக இருக்குல்ல அப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்துட்டு தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு கை வைக்கிறாங்க கத்திக்கிட்டே. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ பேய் வந்துருச்சுன்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயினுடைய கையை பிடிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் பேய் பார்த்து ஒன்றும் கத்தலை, எனக்கு தலைவலியாக இருந்துச்சு, ரொம்ப வேகமாக போய் இடிச்சிட்டேன், அதனால் தலைவலிச்சிச்சுன்னு சொல்லி தான் கை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சரி பரவாயில்ல, நீ வந்து உனக்கு தலைவலி சரியாகிற வரைக்கும் என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் உங்களை தொடவே நீங்கள் விடமாட்டீங்கன்னு நினச்சேன், உங்களை நான் ஜெயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் என் மேலே ரொம்ப கோவமாக இருப்பீங்க, உங்களை தொடவே விடமாட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு நான் ஜெயிலில் இருக்கும்போது தான் நான் யோசித்தேன், நான் வந்து உங்ககிட்ட வந்து எவ்வளோ தூரம் தள்ளி போகணும், உன்னோட எந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகக்கூடாதெல்லாம் நினச்சனோ அவ்வளோ தூரம் நான் உங்ககிட்ட தான் வந்துட்டேன், நீ வந்து என் பின்னாடியே இருக்கணும்னு ஆசைப்பட்டில, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ வந்து அதில் சக்ஸஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிட்டு வா போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்றாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்களுக்கு வந்து எனக்கு தெரியல, என்னோட ரேடரில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், என்னோட ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க.
அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியா சரி ஓகே இருந்தால் கை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவோட கண்ணத்தை போய் பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட கண்ணத்தை தொட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா, நான் இந்த மாதிரிலாம் டச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஃபீலுமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ என்ன நிஜமாவே நீ மார்பிள் கல்லுன்னு நினச்சிட்டியா, நானும் ஒரு மனுஷன்தான், நானும் ஒரு மேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி அவங்களோட ஹார்ட்டில் வைக்கிறாரு. வச்சுட்டு எனக்கும் எல்லா ஃபீலிங்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் மக்களே.